வணக்கம். வெல்கம் டு தேவி கிச்சன். நான் இப்போ தேவி கிச்சனுங்கிற ஒரு சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு பர்த்டே, அதனால் சேமியா கேசரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ இதில் நான் ஒரு 200 கிராம் சேமியாவும் கொஞ்சோண்டு நெய்யும் போட்டு இந்த சேமியாவை வறுத்து எடுத்துக்குவோம். சேமியா இந்த அளவு வறுத்துக்கலாம், வறுத்து கொட்டிக்கலாம். இப்போ வாங்க, இதில் ஒரு 150 கிராம் 200 கிராம் பால் ஊற்றிக்குவோம். பால் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கலந்துக்குவோம். தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது கொதிக்கிட்டோம். கொதிச்சோன்னா நம்ம சேமியா கலந்துக்கலாம். இப்போ பால் கொதி வந்துட்டு நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். வாங்க, சேமியா வெந்துருச்சா என்னன்னு பார்க்கலாம். பாலெல்லாம் சுண்டி இப்போ சேமியா நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு 150 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம். ரவானா சரிக்கு சரி போடலாம். இது சேமியா அவ்வளோதான் சர்க்கரை இருக்காது, அதனால் ஒரு 150 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டாச்சு. கேசரி பவுட்ரு கொஞ்சோடு போட்டுக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது நம்ம 2 கரண்டி நெய் ஊற்றிக்கலாம். இந்த கரண்டியால் நான் 2 கரண்டி நெய் ஊற்றிருக்கேன். இந்த சேமியா கேசரி அவ்வளோதான், நெய் இழுக்காது, ரவா கேசரி மாதிரி. நம்ம திராட்சை போட்டிருக்கோம். இது இப்போ வறுபட்டுட்டு நம்ம கொட்டிக்கலாம். கொட்டிக்கிட்டுக்கலாம். ஸோ இது ரெடி ஆகிட்டு நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம கொட்டிக்கலாம். நான் இந்த பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். வாங்க. இது ஆறின உடனே நம்ம கட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இந்த கேசரியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இன்னும் சூடு ஆறல, ஆற விட்டு கட் பண்ணிங்கன்னா நல்லா வரும். இது இன்னும் சூடு ஆறணும். ஆறுனா ஆற விட்டு நல்லா கட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா வரும். இந்த சேனல் பாருங்கள், நான் சேமியா ஆற விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சேனல் உங்களுக்கு நான் டேஸ்ட்டு பார்த்தா நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள்.
இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.